அவர் பண்ணுவாரா இல்லையா, உண்மையாக நடக்குமா இல்லையா, அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட விட்டுருவோம். ஓட்டு வரும்போது தெரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த கூட்டம் எதுக்கு சேருது? உண்மையாகவே ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்குங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள் மட்டும் சேர்றாங்களா? இல்லை, பொதுமக்கள் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு பொதுமக்கள் கட்சி துண்டு எதுவுமே இல்லாமல், கட்சி போன்ற வந்து ஒரு வெள்ளை சட்டையோ அதெல்லாம் எதுவுமே போடாமல் சாதாரண உடைகளில் வரக்கூடிய அந்த பொதுமக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றதை தான் அரசியலை கவனிக்கக்கூடிய நம்மளை போன்றவர்கள் நன்றாக உத்து கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ அந்த பொது கூட்டம் எதுக்கு வந்திருக்கு? அந்த பொதுமக்களின் கூட்டம் ஒரு மாற்றத்தை விரும்புவதற்காக வந்திருக்குதுங்கிறது தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 4வது, அடுத்த 3 மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லரை மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கட்சியினருக்கு கொடுத்துருக்குது. விஜய் அவர்களுக்கே கொடுத்துருக்கு இந்த திருச்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருச்சியோ அரியலூரோ பெரம்பலூரோ இப்படிப்பட்ட ஒரு வருகையை விஜய் அவர்களுக்கு கொடுக்கும்னு விஜய் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. ஆசைப்பட்டிருக்கலாம், நம்ம போனால் மக்கள் வெள்ளமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம போனால் மக்கள் வெள்ளம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வந்திருக்க மாட்டார். அவரே எதிர்பார்க்காத ஒரு கூட்டத்தை இந்த மக்கள் ஏற்படுத்தி கொடுத்தனால இது இன்னும் பெரிய மாற்றங்களை அடுத்தடுத்த கூட்டத்தில் அவர் கொடுக்க போகுது. அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த நிர்வாகிகள் நினைப்பாங்களே, என்னடா அவங்க நான் திருச்சியில் கூட்டிங்கடா கூட்டம் தளபதிக்கு, நம்ம கூட்டுவோண்டா ஒரு கூட்டத்தை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடிய மக்கள்களை தாண்டி இவங்க வந்து அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் கூட்டுற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க.